இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. யோசுவா 3:7, ஜோஷுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். And the Lord said to Joshua, Today I will begin to exalt you in the eyes of all Israel, so they may know that I am with you as I was with Moses. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரிக்க யோர்தான் தடையாய் இருந்தது. அறுப்பு காலமாய் இருந்தபடியால் யோர்தானிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே யோசுவா, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நெல்லுங்கள் என்று கூறினான். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியே ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்னாக சென்றது. சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்று யோசுவா கூறினான். கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையின்படியே பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடலின் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை யோசுவா கேட்டு அதன்படி ஜனங்களை நடத்தின போது மோசையோடே இருந்தது போல யோசுவாவோடும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பதாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யோசுவாவை மேன்மைப்படுத்தின அதே தேவன் இன்று நீ அவருடைய வார்த்தையின்படி வாழ உன்னை ஒப்பு கொடுப்பாயே, ஆனால் உன்னையும் அவர் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நிச்சயம் மேன்மைப்படுத்துவா. God bless you.